அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது. அதுக்கு முன்னால் என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நாங்கள் குலாப் ஜாமுனுக்கு தேவையான சீனி பாகு செஞ்சு கொள்வோம். 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணுங்க. சீனி கரையும் வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ஏலக்காய் போடுறதாலும் ஏலக்காய் போட்டுக்கொள்ளலாம். நான் போட இல்லை. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் பாகு ஒன்றோடு ஒட்டி கொள்ளாமல் இருக்கும். அடுத்ததாக நாங்கள் குலாப் ஜாமுன் டோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல 2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்கள். பிறகு 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுங்கள். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா சலிச்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இந்த இடத்துல நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக மில்க் 1/2 கப் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் போட்டு நீங்கள் டோவை ரெடி பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சாஃப்டான டோ இப்போ எங்களுக்கு ரெடி ஆகியாச்சு. ஒரு 10 மினிட்ஸுக்கு அதை கொஞ்சம் மூடி வைப்போம். 10 மினிட்ஸுக்கு பிறகு நாங்கள் இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் பால்ஸ் ரெடி பண்ணுவோம். லோ ஹீட்டில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பிறகு நாங்கள் போல் பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுனை அதில் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். கோல்டன் ப்ரௌன் வரைக்குமே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் கரைச்சி வச்சுருந்த சீனி பாகில்
எங்களோட குலாப் ஜாமுன் பால்ஸை போடுவோம். சீனிப்பாக கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் இப்போதைக்கு நல்லா, அப்போ தான் நல்லா பால்ஸில் நல்லா உறிஞ்சிக்கொள்ளும். லோ ஹீட்டில் வச்சு தான் நாங்கள் இதை கொஞ்சம் சூடு பண்ணி குலாப் ஜாமுன் ஜூஸியை குலாப் ஜாமுனுக்கு படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட குலாப் ஜாமுன் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.